அரங்கில் பேசிவிட்ட பிறகு தனியாக பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். இந்த நாடகம் மிகச் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அது இந்த அரங்கிற்கு உரியதாக நான் கருதவில்லை. காரணம், இந்த அரங்கில் கூடியிருக்கிறவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போராளிகள் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு கூடுதலான சொல்லாக இருக்கலாம். ஆனாலும் இந்த உணர்வு உடையவர்கள் கூடியிருக்கிறோம். உணர்வு உடையவர்கள் மொத்த சமூகத்தில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான உண்மை. எனவே 99% கூடுதலாக இருக்கிற மக்கள் இது பற்றிய செய்திகளை அறியாமல் இல்லை, இந்த வரியை உணராமல் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெளி உலகில் என்ன கருதப்படுகிறது என்றால், எஸ்சி என்றால் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துவிடும், நல்லது, இந்த வேலையை செய்துவிட்டு இடஒதுக்கீட்டில் அவர்கள் வாங்கிவிடும், வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. இந்த நாடு சமூகம் எப்படி இருக்கிறது? மாட்டை மட்டுமல்ல, மாட்டு சாணியையும் புனிதம் என்று கருதுகிறார்கள். மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார். மாட்டு சாணியையும் புனிதம் என்கிறவர்கள் மாடாய் உடைக்கிறவனை தீட்டு என்கிறார்கள். எனவே இது போன்ற நாடகங்களை பொதுமக்களிடம் கொண்டு போக வேண்டும். கண்டிப்பாக 2.5 மணி நேரம் பொது இடங்களில் நடத்த முடியாது. சின்ன சின்ன பிரிவுகளாக பிரித்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தெரு நாடகங்களாக இதனை கொண்டு செல்ல வேண்டும். பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள் முன்னிலையில் இந்த செய்தியை பேச வேண்டும். என்னை போன்றவர்கள் எந்த நேரம் அழைத்தாலும் நாங்கள் பேசுவதற்கு வருகிறோம். எங்கள் பேரவையின் சார்பிலும் இது போன்ற கூட்டத்தை பொதுக்கூட்டமாக நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.